Fourth point பாருங்க, ready and continuous market. The stock exchange provide a central convenient place where the buyers and sellers can easily purchase and sell the securities. இப்போ ஏன் வந்து ஒரு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறத பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக ஒரு பிளேஸில் வந்து மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரல் கன்வீனியன்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ சென்ட்ரலாக ஒரு பிளேஸில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த இவங்க என்ன பண்ண முடியுது, அந்த ட்ரேடர்ஸ் வந்து அந்த செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணுறதோ சேல் பண்ணுறதோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால இட்ஸ் எ ரெடி மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். இதை இன்னொருத்தமாக இது யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டியது இட்ஸ் எ கண்டினியூயஸ் மார்க்கெட். அது பாட்டுக்கு கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ரிலையபிள் கைடு டு பர்ஃபார்மன்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்லா கைட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், என்ன விதமான ஷேர்ஸ் வாங்கலாம், எந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிற இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே ஈஸியாக கிடைக்கும். த கேபிட்டல் மார்க்கெட் சர்வ்ஸ் ஆஸ் ஏ ரிலையபிள் கைட் டு த பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் கார்பரேட் அண்ட் தட் பை ப்ரமோட்ஸ் த எஃபிஷியன்சி. இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனி இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆர் எனி அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இயர் பை இயர் அவங்க வந்து அந்த அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இந்த எல்லாத்தையும் கைட் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து அந்த கைடன்ஸ் நமக்கு கிடைக்கிது. அடுத்தது பாருங்கள், சிக்ஸ்த் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு. இப்போ நம்ம இங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து அவங்க கரெக்டான ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு பிஸ்னஸ் யூனிட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்க, கரெக்டான சேனல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட். இப்போ நம்ம நினச்சிக்கலாம், நம்ம இருக்கிறோம் ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நம்ம போக முடியாது. அதே ஒரு கேபிட்டல் மார்க்கெட் மூலிமா நம்ம போகும்போது டெஃபினட்டாக அந்த ஒவ்வொரு கம்பெனியுடைய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸினுடைய டெவலப்மெண்ட் என்ன, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்னங்கிறது அங்கே இருக்கக்கூடிய இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக தெரியும். ஸோ நம்மளை சேனலைஸ் பண்ணுறது, வழிநடத்துறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அந்த இன்வெஸ்டர்ஸை வழிநடத்துறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிட்டல் மார்க்கெட். The prevailing market price of the security and relative yield are the guiding factors for the people to channelize their funds in a particular company இல்லையா. அப்போ அந்த செக்யூரிட்டிஸோ இந்த ஷேர்ஸ் அதனுடைய ப்ரைஸ் என்ன, ரிலேட்டிவ் ஈல்டு என்ன, அதனால் எந்த அளவு லாபம் அடைஞ்சிருக்கோம், ஆர் கைடிங் த ஃபேக்டர்ஸ் ஃபார் த பீப்புள் டு சேனலைஸ் தேர் ஃபண்ட்ஸ் பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த ப்ரைஸ் லெவலு, அவங்களுடைய மற்ற என்னென்ன ப்ரொடக்டிவிட்டியில் எப்படி அவங்க வந்து அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறாங்க, அதனால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அதனால் பப்ளிக் என்ன பெனிஃபிட், இது எல்லாத்தையுமே அங்கே நமக்கு கைட் பண்ணுறாங்க. திஸ் என்ஷோர்ஸ் த எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும், பப்ளிக்னுடைய இன்ட்ரெஸ்ட் அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபண்டை நம்ம கரெக்டாக யூட்டிலைசேஷன் பண்ண முடியுது. அடுத்தது செவன்த் ஒன், ப்ரொவிஷன் ஆஃப் த வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ். இப்போ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்ல ஒன்லி ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஃபண்டு பாரோ பண்ணுறது மட்டும் அவங்க ஒர்க்கில் கரெக்டாக அதில் என்ன யார் யாருக்கு லென் பண்ணணுமோ அதை கரெக்டாக அவங்க லென் பண்ணுறாங்க. அப்போ கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் த வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ் சச் அஸ் த கிராண்ட் ஆஃப் லாங் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் லோன் டு என்டர்பிரினியூரியர்ஸ். அப்போ அவங்க தொழில் முனைவோருக்கு அந்த என்டர்பிரினியூரியருக்கு லாங் டேர்ம் லோன் கொடுக்கலாமா, மீடியம் டேர்ம் கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணுறது யார், சர்வீஸ் பண்ணுறது யார் இந்த யூனிட்ஸ்க்கு அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் மார்க்கெட். ப்ரொவிஷன் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஃபெசிலிட்டிஸ், assistance in promotion of companies, participation in equity capital, giving expert advice etc. அதே சமயம் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு லோன் கொடுக்கறது மட்டுமே அவங்களுடைய ஒர்க்கு கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ப்ரொவிஷன் ஆஃப் அண்டர்ரைட்டிங் ஃபெசிலிட்டிஸை அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரமோஷன் ஆஃப் த ஒரு கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ஸ் இன் ப்ரமோஷன் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் பார்ட்டிசிபேஷன் இன் த ஈக்விட்டி கேபிட்டல், கிவிங் எக்ஸ்பர்ட் அட்வைஸ். அப்போ ஒவ்வொரு கம்பெனியை பற்றியும் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான அட்வைஸையும் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் மார்க்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் டெவலப்மெண்ட் ஆஃப்
பேக்வேர்ட் ஏரியாஸ். ஓகேங்களா? அப்போ மெயினாக ஒரு கேபிட்டல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மெயினாக எந்த ஒரு கண்ட்ரியினுடைய பேக்வேர்டு ஏரியா எதெல்லாம் இருக்கோ அந்த ஏரியாஸை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே யார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட்டோட மெயின் ஃபங்க்ஷன். கேபிட்டல் மார்க்கெட் ப்ரொவைட் ஃபண்ட்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட்ஸ் in the backward areas. Long-term funds are also provided for the development projects to backward and rural areas. மெயினாக இந்த லாங்-டேர்ம் ஃபண்டு யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க? பேக்வேர்டு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு, ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த பேக்வேர்டு. அப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி அவங்க கொடுக்கறதுனால பேக்வேர்டு ஏரியாலையும் என்ன பண்ண முடியுது? எக்கனாமிக்கை வந்து டெவலப் பண்ண முடியுது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 9th one அப்படின்னு சொல்லி எடுத்துகிற ஃபாரின் கேபிட்டல். த கேபிட்டல் மார்க்கெட் மேக்ஸ் பாசிபிள் டு ஜென்ரேட் ஃபாரின் கேபிட்டல் இல்லையா? இப்போ கேபிட்டல் மார்க்கெட் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இருக்கிறதுனால தான் அங்கே எது நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கேபிட்டலை அந்த இடத்துல நம்ம மொபிலைஸ் பண்ண முடியுது. இந்தியன் ஃபர்ம்ஸ் ஆர் ஏபிள் டு ஜென்ரேட் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த ஓவர்சீஸ் மார்க்கெட் பை வே ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ். நம்ம இந்தியன் ஃபர்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? ஃபாரினில் இருக்க ஓவர்சீஸ் கடல் தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரீஸினுடைய பாண்ட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸையும் இங்கே வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ் லிபரலைஸ் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கண்ட்ரி. அப்போ நம்ம கண்ட்ரியில் டைரெக்டாக ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ணாங்க? சம் லிபரலைசேஷனை நம்ம கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ ஃபாரின் கேபிட்டல் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் மேக்ஸ் எ பாசிபிள் டு ஜென்ரேட் த ஃபாரின் கேபிட்டல் இல்லைங்களா? கேபிட்டல் மார்க்கெட் இருக்கிறதுனால தான் ஈஸியாக என்ன பண்ண முடியுது? ஃபாரின் கேபிட்டல் நமக்கு கிடைக்குது. இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக ஓவர்சீஸ் மார்க்கெட் பை வே ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ்க்கு என்னென்ன நமக்கு ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னொன்று இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? நிறைய லிபரலைசேஷனை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஃபாரின் கேபிட்டல் தான். அடுத்தது ஈஸி லிக்யூடிட்டி. வித் த ஹெல்ப் ஆஃப் த செகண்டரி மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் கேன் செல் ஆஃப் தயர் ஹோல்டிங் அண்ட் கன்வெர்ட் தம் இன்டு த லிக்யூட் கேஷ். இப்போ இது ஈஸி லிக்யூடிட்டினா என்ன? எப்போ அவங்களுக்கு மணி நீடடாக இருக்கோ அப்போ செகண்டரி மார்க்கெட் மூலிமா அவங்க என்ன பண்ண முடியும்? ஈஸியாக அந்த செக்யூரிட்டியை அவங்க கேஷாக வந்து மாற்றிக்க முடியும். அதுதான் நம்ம வந்து ஈஸி லிக்யூடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? வித் த ஹெல்ப் ஆஃப் த செகண்டரி மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் கேன் செல் ஆஃப் தயர் ஹோல்டிங் அண்ட் கன்வெர்ட் தம் இன்டு த லிக்விட் கேஷ். Commercial banks also allow investors to withdraw their deposits as and when they are in need of the funds. இப்போ கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் எடுத்துட்டோம், அதில் வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? அப்போ தேவைப்படும் போது அந்த ஃபண்டை நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் கம்பெனிஸில் நம்ம வாங்க செக்யூரிட்டிஸ் நிறைய எது வாங்கியிருக்கோம் அதை வந்து செகண்டரி மார்க்கெட் மூலிமா நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்? கேஷ் லிக்விடிட்டியாக அதை வந்து நம்ம ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது வரைக்கும் உங்களுக்கு இந்த லெசனில் இன்னும் உங்களுக்கு ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டினுடைய இவாலுவேஷன் அண்ட் க்ரோத், தென் நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்கப்பா. டவுட் இருந்தால் நெக்ஸ்ட் கிளாஸ் அப்பையோ இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது போன கிளாஸ் முடித்த உடனே அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். 2 marks 3rd and 4th, 3 marks 1 and 4, 5 marks 1. இது மூணுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோம் டெஸ்ட்டாக வீட்டில் எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன எழுதியிருக்கோம், எது தப்பு எது கரெக்டு அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா பாய்ஸ்? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.